நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பால் பாயிண்ட் பென் இருக்கு இல்லையா, இந்த பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா, அந்த ஒரு புள்ளி வந்து ஜஸ்ட் ஒரு 3 மில்லிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த புள்ளியில் மட்டுமே தோராயமாக 3 பில்லியன் டிரான்சிஸ்டர் வந்து வைக்க முடியும். எதுக்காக இத்தனை டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சருக்குள்ள 100 டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றீங்க, ஒரு பெயிண்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிக்சரை வரைய சொல்கிறீங்க. அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பிக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 100 ஆப்ஜெக்டையும் வரைகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே சமயம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 2 ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறீங்க. 2 ஆர்டிஸ்ட்டை வரைய சொன்னீங்கன்னா, இவர் வந்து ஒரு பாதி ஆப்ஜெக்ட்ஸை வரைவார், அவர் பாதி ஆப்ஜெக்ட்ஸ் வரைவார். அப்போ அரை மணி நேரத்துல பண்ண முடியுமா? ஸோ இது 4 பேர் வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா, இதை ஒரு மொத்தமாகவே 15 நிமிஷத்துல முடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தி ஆகும்.